கர்த்தரை தேடுங்கள் என்றவரே நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவனாகிலும் அவிக்கல் படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பிரசிக்கும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை தேடவும் வேண்டும், அப்பொழுது அவர்கள் பிழைப்பார்கள். ஆமோஸ் 5:4 பார்க்கிறோம், கர்த்தர் உண்மையான மனதோடும் முழு இதயத்தோடும் தேட வேண்டும். முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் கர்த்தரை உண்மையோடும் தேடாமல் இருப்பார். அது முழு இதயத்தோடு தேடுகிறேன் என்று சொல்லி அரைகுறையாய் இருக்கக்கூடிய நபர்களை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தரை உண்மையாய் தேடும்போது அவர்கள் பெத்தேலை தேடக்கூடாது. அதாவது தேவனை தேடாமல் பெத்தேலை உலக காரியங்களை தேடுகிறார். 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்கள் விக்கிரகங்களையும் தோப்புகளையும் தேடி போகிறதுனாலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கத்தையும் இழந்து விடுகிறார். கர்த்தரை தேடினால் அவர்கள் கிடைப்பார்கள். நாம் கர்த்தரை தேடும்போது அவருடைய சிந்தனைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் அறிந்து கொண்ட வண்ணமாக அவரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுவதோ நம்முடைய ஜீவன். கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள் என்று பார்ப்போம். நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை தேடுவோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.